ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெளியிட்டிருந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அலிப்பிரி நடைபாதை மற்றும் பக்தர்களோட சேஃப்டி விஷயமா இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து இது ரிலேட்டடான அப்டேட் வந்து கொடுப்பாங்க. வந்தா கண்டிப்பா வீடியோவா நம்ம ஷேர் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றதும் இதுக்கப்புறம் தரிசனம் போறவங்க எல்லாத்துக்குமே இந்த சேஞ்சஸ் வந்து பொருந்தும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல, இல்ல நாங்க நடந்து போகலான்ற வேண்டுதல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போங்க. உங்களோட ஃபேமிலி இல்லன்னா உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது போறாங்கனாலும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இதை வந்து ப்ரெஸ் அப்டேட்டா கொடுக்காம இருந்தாங்க. ஆனா நிறைய நியூஸ் வெப்சைட்ஸ்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் இதை பத்தின தகவல் வெளியாயிடுச்சு. ஸோ நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன வந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த செய்தி வெளியீடு வந்து தெலுங்குல தான் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பக்தர்களோட உயிரை காப்பாற்றும் நோக்கில் பல முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அதுல திவ்ய தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் சாலை வழியாகவும் செல்லலாம் அப்படின்றத ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குங்க. திருமலை தரிசனத்திற்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் உயிரை காக்க பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிடிடியோட தலைவர் பூமனா கருணாரெட்டி தெரிவிச்சிருக்காங்க. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ்ல நடைபாதைகள் மற்றும் கிரிவல பாதைகளில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வந்து இன்னைக்கு உயர்மட்ட கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த செய்தியாளர் கிட்ட பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் மட்டுமே 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோருடன் அனுமதிக்கப்படுவார்கள். இரவு 10 மணி வரை பெரியவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றனர். நடைபாதையில் பக்தர்களுக்கு உதவும் வகையில் அனைவருக்கும் 3 கோல் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காற்றோடுகளில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அப்போ நீங்க வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங் காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் பெரியவங்களுக்கு அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது டூ வீலரோட டைமிங்கும் ரிப்பீட்டடா சொல்றாங்க. காலையில 6 மணில இருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலௌடு. அதுக்கப்புறம் வந்து அலௌடு கிடையாது. பக்தர்களை பாதுகாக்க வனத்துறையின் கீழ் நிபுணத்துவம் வாய்ந்த வன பணியாளர்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றார். விலங்குகளுக்கு உணவு வழங்குவோர் மீதும் வந்து பாத்தீங்கன்னா உணவு விற்பனை செய்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நடைபாதையில் உள்ள ஹோட்டல்களில் கழிவுகள் தேங்காமல் இருக்க போதிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு அடுத்ததா நடைபாதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 500 கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கதாகவும் அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தது வனவிலங்கு புறங்காவல் நிலையங்கள் 24 மணி நேரமும் அமைக்கப்படும் மற்றும் விலங்கு கண்காணிப்பாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பார்கள். சாலையில் இருபுறமும் 30 அடி தூரம் தெரியும் வகையில் போக்கஸ் விளக்குகள் அமைக்கப்படும். வேலி அமைப்பது குறித்து வனத்துறையின் மத்திய மாநில அதிகாரிகளுக்கு வந்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை பக்தர்களுக்கு ஏற்படுத்த அலிப்பிரி, காளிகோபுரம், எட்டோமைல் ஆகிய இடங்கள்ல வழிகாட்டு பலகைகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து திருப்பதியில உள்ள பூதேவி வளாகம் மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு ஆகிய இடங்களில் நாளொன்றுக்கு 15,000 திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இவற்றை இடையில் ஸ்கேன் செய்ய தேவையில்லை என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. திவ்ய தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் சாலை மார்க்கமாகவும் திருமலைக்கு செல்லலாம். இதுதான் வந்திருக்க முக்கியமான மாற்றம். நீங்க இப்ப பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்குனீங்கன்னா கம்பல்சரி வந்து காலி கோபுரத்திட்ட ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணாதான் தரிசனத்துக்கு அலோவ் பண்றாங்க. ரூல் வந்து நேத்து வரைக்கும் இருந்தது. ஸோ நாளைக்கு நாளான்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு சப்போஸ் வந்து குழந்தைங்களை கூட்டு போறீங்க, டோக்கன் வந்து மதியத்துக்கு மேலதான் கிடைக்குதுன்னா டோக்கன் வாங்கிட்டு நீங்க வந்து பஸ்லயும் வந்து போகலாம். நடந்து போகணுன்ற கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கறதே அங்க வந்து ஸ்டெப்ஸ்ல தான் கொடுக்குறாங்க. அதனால அது வேற வழியில நம்ம வாங்கி கம்ப்ளீட்டா நடந்து போற மாதிரி தான் இருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்குறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட். இன்னொரு டைமும் இன்னைக்கு சொல்லியிருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனா நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போகக்கூடிய பெற்றோரை ஸ்ரீவாரி மெட்டு மற்றும் அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறதுக்கு காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 2 மணிக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க.
பெரியவங்கலாம் நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நைட்டுக்கும் குரூப்பா தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி ஒரு இடத்துல 100 பேர் 200 பேர் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறமா சேஃப்டி செக்யூரிட்டி கார்டோட நம்ம கையில வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட சேஃப்டிக்காக ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த ரோப் லைனுக்குள்ள கூட்டமா போற மாதிரி தான் இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நைட்டு நாங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு நாங்க நடந்து போலான் இருக்க பிளான்ல இருக்கிறவங்களாம் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. நீங்க பஸ்ல போங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு நடக்க ஆரம்பிங்க. ஸோ அதுதான் வந்து ரூல். அதுக்கு அடுத்து 2 வீலர்ல போறவங்களுக்கு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் அலௌடு. அடுத்த விஷயம் முக்கியமானது, நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போய் டிக்கெட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து காலி கோபுரத்துல ஸ்கேன் பண்ணணுன்ற ரூல் கிடையாது. நீங்க பஸ்ல போய்க்கலாம், ஓன் வெஹிக்கிள்ல போய்க்கலாம், 2 வீலர்ல போலாம், கார்ல போலாம், நடந்தும் போலாம். அது உங்க விருப்பம். ஆனா கம்பல்சரி காலி கோபுரத்துல ஸ்கேன் பண்ணணும், அங்க பண்ணாதான் தர்ஷன், இதெல்லாமே கிடையாதுங்க. இதுதான் இன்னைக்கு இவங்க எடுத்திருக்க முக்கியமான ஒரு முடிவு. கண்டிப்பா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்லையும் டீட்டெயிலா வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யாராவது நீங்க தர்ஷன் போறதுக்கு நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, உங்க குடும்பத்திலையும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை செக் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்லயும் அப்பப்போ வர முக்கியமான விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு தர்ஷனுக்கு வந்து கியூ வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்கு. நம்ம குரூப்ல வந்து கொடுத்துருந்தோம். டெலிகிராம் குரூப்லயும் வந்து நமக்கு ஒரு சில இடங்கள்ல இருந்து கிடைச்ச வீடியோஸை வச்சு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். க்ரௌடு வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டினியூவா க்ரௌடு தான் இருக்கு. இதை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது டைரக்டா போற ஃப்ரீ தர்ஷனுக்கு. இன்னைக்கு காலையில நம்மளோட குரூப்ல இருக்க ஒரு மெம்பர் ஒருத்தவங்க திவ்யதர்ஷன் டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்ல வாங்கினாங்க. அதோட வீடியோஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப பார்க்கும்போதும் கூட்டம் வந்து ரொம்பவே ஹெவியா இருந்தது ஸ்ரீவாரிமெட்ல. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா திவ்யதர்ஷன டிக்கெட் கியூக்கு வந்து போயிருந்தாரு. ஸோ அந்த இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா கியூ வந்து ரொம்பவே ஹெவியா தான் இருக்கு பாருங்க. நவ் திவ்யதர்ஷன் கியூ இன் திருமலான்னு போட்டுட்டு ஹெவி ரஷ்ட் லாஸ்டா 1 hour 15 minutes வந்து லைன்லேயே தான் நின்னோம் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து திவ்யதர்ஷன டிக்கெட் வாங்கிட்டு போனவங்களும் எல்லா டைமும் வந்து அலோவ் பண்ணுறாங்கனால கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் எடுத்த வீடியோஸ் அவங்க ஷேர் பண்ணது தான். ஸோ அதனால உங்களுக்கு நாளைக்கு போறீங்க, இன்னைக்கு நைட்டு யாராவது போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கவுண்டரில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா தர்ஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு 6லேருந்து மேக்ஸிமம் போனாலே நமக்கு ஒரு 10 மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கு இதே போனீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 மணி நேரம் கூட ஆகலாம். கியூலே வந்து நேற்று ஒருத்தர் வந்து 32 மணி நேரம் ஆச்சு நான் வந்து தர்ஷன் முடிக்கன்னு சொல்லியிருந்தாரு. நேற்றுலேருந்து அவர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜை நான் உங்களுக்குமே ஷோ பண்ணுறேன் பாருங்க. நேற்றுலேருந்து அவர் எவ்வளோ க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாரு. இதுல ஃபைனலி தர்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் தான் அந்த பர்சன். ஃபைனலி தர்ஷன் கம்ப்ளீட்டட் இன் 32 hours. அவங்க நேத்துல இருந்து லைன்ல நின்று ஒரு 12-13 மணி நேரம் லைன்ல நின்று அதுக்கப்புறம் குடோன்ல போட்டதுக்கு அப்புறமா வெளியில வந்துட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு போய் தான் தர்ஷன் முடிச்சிருக்காங்க. மொத்தமா அவங்களுக்கு வந்து 32 மணி நேரம் ஆகிருக்கு நேத்து போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ அதனால வித்தவுட் டிக்கெட்ல போகிறது பிளான் பண்றவங்க க்ரௌடு ஹெவியா தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கான தேவையான ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் இமீடியட்டா வருங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திப்போம். நன்றி.